திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பள்ளிப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டத்தில் தொடர்ந்து அலட்சியத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் தாவேக அரசு. செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பள்ளிப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டத்தில் அலட்சிய போக்கை காட்டும் தாவேக அரசை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளிப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை திருவண்ணாமலை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். வணக்கம் செல்வம். காலை உணவில் பள்ளி விழுந்தது கூட தெரியாமல் அலட்சியமாக உணவு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரம் என்ன? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் குறைந்தது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 58 மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை அந்த பள்ளியில் பயின்று வரும் 11 மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் என்று உணவு அளிக்கப்பட்டது. அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் எந்த சூழ்நிலையிலும் உணவு கட்டுப்பாடு இன்றி அனைத்து குழந்தைகளுக்கும் உணவு கிடைக்க ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் தற்போது அமைக்கப்பட்டுள்ள ஆட்சியில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இன்றி பள்ளி திறக்கப்பட்டதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இன்று காலையில் 11 மாணவர்கள் காலை சிற்றுண்டி உணவு உண்டு உள்ளார்கள். சாப்பிட்ட சில மணி துளிகளில் 11 மாணவர்களும் வாந்தி மயக்கம் அடைந்துள்ளனர். இது குறித்து அங்குள்ள பள்ளி நிர்வாகி ஆசிரியர்கள் உடனடியாக சென்று பார்த்தபோது அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவில் பல்லி இருந்தது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்களை அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து பெற்றோர்கள் சென்று கேட்டதற்கு அங்கிருக்கும் ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்தும் சின்ன ஒரு பயம் இல்லாமல் பதிலளித்ததாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுபோல் இனி நடக்காமல் இருக்க உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.
காலை உணவு திட்டத்தில் உணவு சாப்பிட்ட மயக்கமடைந்த 11 மாணவ மாணவிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாவேகா ஆட்சியில் தரமற்ற முறையில் காலை உணவு வழங்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி செல்வம்.